சாந்தி 2/6/2024 பாபாவின் முரளியின் ஸ்லோகம். தந்தையிடமிருந்தும் உங்களிடம் இருந்தும் உங்கள் சகபாடிகளிடம் இருந்தும் ஒரு விருதினை பெறுவதற்கு தடைகளிலிருந்து விடுபட்டிருப்பதற்கான சான்றிதழ் உங்களிடம் இருக்க வேண்டும். முதல்ல தடையிலிருந்து விடுபட்டிருக்கிறதுண்டா என்னன்னு பார்ப்போம். தடையிலிருந்து விடுபட்டிருக்கிறேன்னு சொன்னால், என்னுடைய எந்த சொந்த முயற்சிக்கு அல்லது என்னுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு நாளும் எந்த ஒரு விடயமும் பொருளும் மனிதரும் சூழலும் ஒரு தடையாக இருக்கக்கூடாதுண்டா. அதனால் நான் என்னுடைய முயற்சியை கைவிடக்கூடாது. உதாரணத்துக்கு, இரவு நான் பிந்தி படுக்கிறேன், அதால் என்னால் காலையில் அமிர்த விலை கொழும்ப முடியவில்லை. அதண்டா அதனுடைய இரவு நான் பிந்தி படுக்கிறதுக்கான காரணம் என்ன, ஏன் நான் அப்படி படுக்கிறேன்? அது எப்பயாவது ஒரு தற்காலிகமாக இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரணத்தால் இல்லாத ஏதாவது ஒரு சேவை நிமித்தமாக நாங்கள் பிந்தி படுக்கலாம். ஆனாலும் காலையில் எழும்ப வேண்டிய பழக்கத்தை நாங்கள் கொண்டிருக்கவே வேணும். அது ஒரு அப்படி நாங்கள் 2 தரம் அல்லது 3 தரம் அப்படி செய்யும் பொழுது, கவனீனம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பலவீனத்தின் ஆதிக்கத்துக்குள்ளே நாங்கள் அப்படி செய்யும் பொழுது இயல்பாகவே எங்களுடைய சன்ஸ்காரம் அல்லது சுபாவமாக மாறிவிடும். அப்போ மற்றவர்களுக்கு நான் அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்ல மேலாது, என்னுடைய சகபாடிகள் அதை நம்ப மாட்டாங்க. என்னில் இருக்க நம்பிக்கை அவங்களுக்கு இழந்து போடும். யாரெல்லாம் பாபாவுடைய மரியாதை கோட்பாடை சரியான முறையில் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே மற்றவர்கள் நம்பிக்கையை கொண்டிருப்பாங்க. பாபாவும் அவருக்கு தான் சர்டிஃபிகேட் கொடுப்பார். அதால் இந்த ஒரு மரியாதை கோட்பாடையும் நான் கடைப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கான சாக்கு போக்குகளை நான் சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறதன் மூலம் எனக்கு அது ஒரு தடையாக மாறிவிடும். என்னால் ஒரு சகோதரி வீட்டில் இருக்கேக்கில் டெய்லி ஜூமில் முரளிக்கு கூட கேட்குறதுக்கு பஞ்சிப்படுவாங்க. 1000 காரணம் சொல்லுவாள். அந்த அந்த நடைமுறை, அதாவது கல்விக்கு மதிப்பு கொடுக்காத அந்த நடைமுறை பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஒரு பஸ் படித்தா வடிவாக கேட்கலாம். ஆனால் அதை கேட்குறதுக்கான உற்சாகமோ அல்லது அந்த முயற்சியோ செய்கிற பஞ்சி பதிலாக அவங்க 1 மணித்தியாலம் அல்லது 1000 ரூபாய் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் காவல் நின்றாங்க. அப்போ இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னு சொன்னால் இப்படியெல்லாம் எங்களுடைய அப்போ என்ன செய்யும், திருப்பியும் அவருக்கு வர முடியாமல் போகும். இவ்வாறு மாறி மாறி ஏதோ ஒரு தடயங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஆள் காலையில் அமிர்த வேளை கொழும்பிய அந்த முரளியை கேட்குற பெஞ்சில் இருக்கிறதால சென்டருக்கு வந்து கூட அவருக்கு முரளி வகுப்பில் உட்கார முடியாமல் வருத்தம் வந்துச்சு. அது யார் உருவாக்கின தடை? ஆனால் அவங்கள் என்ன செய்வாங்கண்டா, தன்னுடைய பிரச்சனையை பார்க்காம மற்றாக்களில் தான் குறை சொல்லுவாங்க. யாரோ இதுக்கு எதிர்முகமான எண்ணங்கள் உருவாக்கினாங்க. நிச்சயமாக நன்றும் தீதும் பிறர் தர வாராது. திருக்குறள் சொல்கிற மாதிரி பாபா சொல்கிறாரு, நீங்கள் செய்தால் உங்களுக்கு வரும். பாபா கடவுள் பரந்தாமத்திலிருந்து எனக்கு படிப்பிக்கும் பொழுது அந்த கல்வி உங்களுக்கு வீட்டு வாசலையே ஜூம் மூலம் படிப்பிக்கும் பொழுது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத நான் நிச்சயம் என்னத்தை நான் செய்தும் என்ன பிரயோசனம் இருக்குது? ஒரு விதமான பிரயோசனம் அதில் இல்லை. அப்படிப்பட்ட எனக்கு கடவுள் எவ்வளவோ பாக்கியத்தை கொடுத்து கொண்டிருந்தும் நான் நிச்சயமாக பெற்றுக்கொள்கிறதுக்கு அருகதையற்றவனாகத்தான் இருக்க முடியும். இதுகள் எல்லாம் எனக்கு தடையாக தான் வரும். இது என்னுடைய சோம்பேறித்தனம் பஞ்சு. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறது, அசட்டை எண்ணத்தை சொல்கிறது, யாருக்கு நாங்கள் காரணம் சொல்கிறதுன்றது எங்களுக்கு விளங்குறே இல்லை. இதனால் எனக்கே நான் ஒரு பெரிய தடையாக அமைஞ்சு கொள்வேன். இன்னொரு சிஸ்டர் இப்போ பார்த்தாலும் ஐயோ எனக்கு இடுப்புக்கு வலிக்குது, ஐயோ எனக்கு அதுக்கு வலிக்குதுன்னு இந்த நாளும் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க மட்டும் இல்லாமல் முரளி வகுப்புக்கு நேரத்துக்கு போகிறதுக்கு அவருக்கு முடியாது.
அப்போ எதுக்கு நாங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கலையோ நிச்சயமாக எனக்கு வேறு ஒன்றுமே சரியான முறையில் அமைய முடியாது. இதுதான் உண்மை. ஏனெண்டா பாபாவுடைய இந்த முக்கியமான கோட்பாடுகளில் நான் அசட்டைனமாக இருக்கிறேன்டா, என்னுடைய பாவக்கணக்கை நான் எப்படி கழிக்க போகிறேன், எப்படி எனக்கு புண்ணியம் கிடைக்க போகுது, எப்படி நான் வீட்டை போய் சேர போகிறேன், எப்படி எனக்கு நல்லது நடக்கும் எதிர்பார்க்குறேன், ஆனால் நான் ஞானம் படிக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருப்பேன், ஆனால் எனக்கு எந்த முன்னேற்றம் பெறாது. இதெல்லாம் முக்கியமான விஷயம், சாதாரணமானது இல்லை. பாபா செய்கிற ஒவ்வொன்றுக்கும் நான் கணக்கு காட்டியாகணும். இப்போ நான் கவனீனமாக இருப்பேனா இருந்தால் ஒரு நேரம் நான் தர்மராஜிட்டாவது அதுக்குரிய தண்டனையை பெற்றாகணும். தர்மராஜ் என்பது எதிர்காலத்தில் உதவி வரப்போகிறது இல்லை. அடிக்கடி எங்களுக்கு இப்படியான தீவிரமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும். இப்போ நான் சொன்னேனே நிலையத்துலேருந்து ஒப்பு கேட்க முடியலையண்டு, அது மாதிரி பொருத்தமான நேரத்தில் கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதத்தை என்னால் பெற முடியாமல் போயிடும். வேண்டாம், நான் இருந்த கவனீனம் அசட்டேனமும் கள்ளத்தனமும் தான் இதுக்கு காரணம். இப்படியெல்லாம் நாங்கள் எங்களுடைய பாக்கியத்தை இழக்காமல் இருக்கணும்னு சொன்னால் எங்களுடைய சோம்பேறித்தனம், எங்களுடைய அசட்டை இனம், அதாவது கவன இனம், இது எல்லாத்துலேருந்து எங்களை நாங்கள் விடுவிச்சு கொண்டால் மட்டும்தான் எங்களால் முதல் நான் நல்ல முயற்சி செய்கிறேன்ற ஒரு நம்பிக்கையை எனக்கு உருவாக்க முடியும். நெடுகளும் நான் இப்படி காரணம் சொல்கிற ஒருத்தராக இருந்தால் எப்படி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாள் அல்லது உங்களை நடுக பார்த்து கொண்டிருக்கிறாள் நம்பி உங்களுக்கு ஒரு பொறுப்பை ஒப்படைக்க முடியும்? அவள் நீங்களே உங்களுக்கு தடையாக மாறுறீங்க. அவருடைய எதிர்முகமான எண்ணம் ஏதாவது ஒன்று கொடுக்க முதல் 1000 தடவை யோசிக்கணும். இவர் செய்வாரா இல்லையா, இவர் எத்தனை காரணம் சொல்ல போகிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. எப்படி அவர் உங்களுக்கு பொறுப்பு தம்பி தர முடியும்? அப்போ பாபா கிட்ட இருந்து நாங்கள் ஒரு சான்றிதழ் படுறதுன்றது லேசான விஷயம் இல்லை தானே. சின்ன சின்ன விடயங்களில் ஆனால் அது முக்கியமான விஷயம். அமிர்த வேலை கொழும்புறதோ, முரளி படிக்கிறதோ, அல்லது முரளியை நான் சமயம் எடுத்து கேட்குறதோ. பாபா சொல்கிறார், நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் உங்களுக்கு உடல் சரியில்லை என்றாலும் முரளி கேட்குறத தவிர்க்கக்கூடாது. வாங்கியாவது நீங்கள் படிக்கணும். வீட்டில் முரளி கொப்பி, முரளி புத்தகங்கள் இருக்குது, அதை வாங்கியாவது நாங்கள் வச்சு வாசிக்க வேணும். ஏன்னா ஃபோன் மூலம் கேட்குறது என்பது எவ்வளோ தூரம் உங்களோட புத்திக்குள்ளே போகும்னு தெரியாது. ஃபோனுக்கு சக்தி இல்லை, ஃபோனுங்களுக்கு சக்தி கொடுக்க போகிறது இல்லை. அந்த வசனத்தை கதைக்கிற ஆளுடைய சக்தி உங்களுக்கு வர போகிறது இல்லை. பாபா வீட்டில் நேரடியாக வந்து சென்ட்ரலில் நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். பாபா யாரை அந்த முரளியை படிக்கிறதுக்கு கருவியாக வச்சுருக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக அந்த சக்தி வந்து கொடுப்பார். ஏன்னா பாபா தான் எனக்கு படிப்பிக்கிறாரு. இப்போ பாபா படிப்பிக்கிற முரளியை கேட்கணுமென்ற ஆர்வம் இருக்காத ஆளால் இந்த உலகத்தில் எந்த ஒரு விடயத்தையும் செம்மையாகவும் சீரும் சிறப்பாகவும் செய்ய முடியாதுன்றது உறுதி. ஞானம் படிச்சுட்டு அதை அவருடைய வாழ்க்கையில் எப்பயுமே கன்ஃபியூஷனும் குழப்பமும் தடையும் பிரச்சனையும் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் டெய்லி பாபா படிக்க ஒரு சாதாரணமான ஒரு டியூஷனுக்கு நாங்கள் கொடுத்தாலும் ஒரு ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் ஃபீஸாக இருந்தாலும் ஒரு மாதத்தில் எத்தனை ரூபாய் ஃபீஸ் நீங்கள் கணக்கு பார்த்து பாருங்கள். இப்போ டெய்லி பாபா இத்தனை வருஷமாக படிப்பிச்சு கொண்டிருக்கிறார், அவருக்கு என்ன ஃபீஸ் கொடுக்குறோம்? அவர் ஃப்ரீயாகத்தான் படிப்பிக்கிறார். ஆனால் ஒரு தடமே அதை கணக்கில் பார்க்குறே இல்லை. அதனால் அது எனக்கு கணக்காக வராதுன்னு சொல்ல முடியாது தானே. இதெல்லாம் எங்களுக்கு நிச்சயமாக தடையாக வரும். ஏன் இதெல்லாம் வேண்டாம், நான் அடைய போகிற பாக்கியம் ரொம்ப பெருசு. கொஞ்சம் படித்தாலே பால் ஊற்றினா சொர்க்கத்துக்கு போகலாம்னு பக்தியில் நம்பப்படுதுன்ற அர்த்தம் என்ன? ஒரு கொஞ்சம் படித்தாலே அவரால் சத்திய யுகத்துக்குள்ளே போக முடியும். அவர் டெய்லி படித்தா தான் அவருடைய புத்தி துறக்கும். அப்போ இதில் கவனம் செலுத்தாத ஆளுக்கு எப்படி தடையாக அகற்றப்பட முடியும்? அப்படியானவர் எந்த ஒரு பணியும் சரியான முறையில் பொறுப்படுத்த செய்ய மாட்டார். இதுக்கும் காரணம் சொல்லி கொண்டிருப்பார். அப்போ பக்கத்தில் இருக்க சகபாடின்னு நம்ப மாட்டார். பாபா எப்படி நம்புவார்? அப்போ சான்றிதழ் வரணும்னு சொன்னால் முதல்ல உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் நல்ல சர்டிஃபிகேட்டை பெறணும். அதுக்கப்புறம் தான் நான் நல்ல முயற்சி செய்கிறேன், இவர் ஒரு நாளும் இதை தவற விட மாட்டார், நம்பி பொறுப்பு என்னுடைய சுயமாற்றத்துக்கும் பாபாவுடைய கோட்பாடில் கடைப்பிடிக்கிறதுக்குமான பொறுப்பை என்னால் நிறைவேற்ற முடியலையண்டா மற்ற விடயங்களை எப்படி நான் பொறுப்பு எடுக்கிறது? எப்படி நம்பி யாராவது பொறுப்பை கொடுப்பாங்க? பக்கத்தில் இருக்கிறவங்க சகபாடி நம்புவாங்களா? மற்றவங்க நம்புவாங்களா? அப்போ பாபா நிச்சயமாக நம்ப மாட்டார். அதை யாரெல்லாம் அவங்களோட பாகத்தை நடிக்கிறாங்களோ அதுக்கேற்ற பாக்கியம் கிடைக்கும் நிச்சயமாக. அவள் இப்போ நான் ஏதோ ஒரு ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிறதால தான் என்னால் இப்படியெல்லாம்
சின்ன சின்ன விஷயங்களுக்கு காரணம் சொல்லக்கூடியதாக இருக்குது. சரியான முயற்சியை செய்ய முடியலை. இப்போ நான் சில கேள்விகளை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கேள்விகளை நீங்கள் கிரகிச்சு அல்லது எழுதி குறித்து கொண்டு இந்த கேள்விகளுக்கான பதிலை அமைதியாக இருந்து சிந்திச்சு பாருங்கள். முதலாவது, பாபா சொல்கிற துறவரமெண்டா எல்லா வசதி இருந்தாலும் அவற்றை நான் துறக்கணும். அப்போ நான் இப்பொழுதுள்ள எந்த வசதிகள் எனக்கு இல்லாமல் போனால் இந்த சந்தோஷத்தை நான் இழந்து விடுறேன் என்று சிந்திச்சு பார்க்குறேன். ரெண்டாவது விஷயம், தியானம் செய்யக்க மௌன சக்தியை நிச்சயமாக அனுபவம் செஞ்சு மனமும் புத்தியும் ஒன்றிணைஞ்சால் தடையகற்றலாம். அப்போ நான் தியானம் பண்ணிக்கல மனம் என்னத்தை சிந்திக்குது என்றது ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது, மற்றவர்களோட சுபாவம் அல்லது சம்ஸ்காரங்களை அறிஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தினா ஆசீர்வாதம் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும். அப்போ நான் அது ஒரு தடையாக எனக்கு அமையாது. அப்போ அப்படி பார்க்க குறிப்பிட்ட சில ஆத்மாக்களை நான் நினச்சி அவர்கள் எப்படி அவரை சந்தோஷப்படுத்தலாம்னு நான் சிந்தித்து பார்க்குறேன்னா, நெடுகலௌகீகத்தை பற்றி தான் நினைப்பேன். அப்போ அலௌகீகத்திலையும் நான் அப்படி பார்க்க வேணும். லௌகீகத்தில் எனக்கு தடைபெறுது அண்டா சந்தோஷப்படுத்துகிறேன்னா நிச்சயமாக பௌதீகமான பொருட்களால் இல்லை தானே. அவ்வளோ தூரம் நான் இப்படி ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு ஆன்மீகமான சக்திகளையும் நட்பண்புகளையும் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி செய்கிறேன்ன்றதை பற்றி சிந்தித்து நான் பார்க்கணும். என்ன மாதிரி நான் அந்த ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தலாம், அவங்களோட சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி நான் என்னைய மாற்றி அமைச்சு கொள்ளலாம்னு சிந்திச்சு பாருங்கள். நிச்சயமாக இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் மௌனம் மறந்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி பெறும், மாற்றம் பெறும், முன்னேற்றம் ஏற்படும். ஓம் சாந்தி.